الحمد لله نحمده نستعينه نستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதன் வாழ்வதற்கு ஏற்றாற்போல் இந்த பூமியை படைத்து அவனுக்கு ஏதெல்லாம் சிறந்ததாக இருக்குமோ அந்த அனைத்து ஏற்பாடையும் செய்து அவன் நல்ல முறையில் வாழ்வதற்கான ஒரு செட்டப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்திருக்கின்றான். குறிப்பாக நாம் வாழக்கூடிய பகுதியில் பார்த்தோமேயானால் இது வெப்பமண்டலம் மிகுந்த ஒரு நாடு. இங்கே பார்த்தீங்கன்னா சூரியன் கோடை காலம் என்பது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கக்கூடிய நாடு தான் நம்மளுடைய நாடு மற்றும் நம்மளுடைய பகுதி. இப்போ இங்கே நம்ம பார்த்தோமே ஆனால் பொதுவாகவே ஆண்டாண்டு வரக்கூடிய அந்த வெப்ப அலைகள் வெப்பம் கணிசமாக உயர்ந்து கொண்டு போவதை பார்க்கிறோம். இங்கே மட்டும்தான் அப்படி இருக்குன்று பார்த்தோமே ஆனால் மேலை நாடுகளிலும் இது போன்ற மாற்றங்கள் நிலவி கொண்டுதான் இருக்கின்றன. இதற்கு முக்கிய காரணமாக விஞ்ஞானிகள் அறிவியல் ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று பார்த்தோமே ஆனால் பூமி வெப்பமயலாகுதல், அதாவது குளோபல் வார்மிங் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு காரணத்தினால் பூமி தன்னுடைய வெப்பநிலையை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அதனால் கால சூழ்நிலைகள் மாறிக்கொண்டும் திடீரென மழை பெய்வதும் வெப்பம் திடீரென்று அதிகமாகுவதும் இது போன்ற மாற்றங்கள் நிலவி கொண்டிருக்கின்றது. இதை ஒரு முஸ்லிம் எவ்வாறு பார்க்க வேண்டும்? இஸ்லாமிய மார்க்கம் இந்த கோடை காலத்தை எவ்வாறு அணுக சொல்லியிருக்கிறது? அந்த ஒரு கண்ணோட்டத்தில் தான் நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். பொதுவாகவே இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்கின்றது என்றால், இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு பரீட்சை கூடம். இங்கு நமக்கு ஒரு முறை வாய்ப்பு அளிக்கப்படுகிறது. அந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்தி மறுமைக்கான தேடுதல், மறுமையில் வெற்றி பெறுவது எப்படி என்பதற்கான ஒரு முன் ஏற்பாட்டை செய்யக்கூடிய ஒரு இடமாகத்தான் இந்த உலக வாழ்க்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகள், அவருடைய எச்சரிக்கைகள் எவ்வாறு இருக்கும் என்றால், நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள், நரகத்துக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், நரக நெருப்பிலிருந்து உங்களை நீங்கள் காத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய குடும்பத்தை காத்துக் கொள்ளுங்கள். இவ்வாறாகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கைகளும் அறிவுரைகளும் அதிகமாக இருக்கும். இப்ப நரகம் என்று ஒன்றை நாம் சொல்லும் போது, நரகம் எதால் படைக்கப்பட்டது என்று பார்த்தோமேயானால் முழுக்க முழுக்க நெருப்பு தான், முழுக்க முழுக்க சூடு தான், உஷ்ணத்தை கொண்டுதான் நரகமே படைக்கப்பட்டிருக்கிறது. வேற எந்த பொருளும் கிடையாது. அதற்கான எரிபொருள் பெட்ரோலோ டீசலோ அது போன்ற ஃபியூலோ கிடையாது. அதற்கான ஃபியூல் என்னவென்று பார்த்தோமே ஆனால் மனிதர்களும் கற்களும் தான். அதை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்தை எரிப்பதற்காக பயன்படுத்துகின்றான். இப்போ அப்படி இருக்கும்போது ஒரு முக்மீன் இன்றைக்கு நாம் சந்திக்கக்கூடிய இது போன்ற இன்னல்கள், சிக்கல்கள், சிரமங்கள், அதை மறுமையை ஒட்டி எச்சரிக்கையுடன் நாம் அணுக வேண்டும். இப்போ குறிப்பாக தமிழகத்தில் பார்த்தோமே ஆனால் கோடை காலம் என்பது ஏப்ரல்லே ஸ்டார்ட் ஆகிடும். ஏப்ரல், மே, ஜூன் அதை எப்போது வரக்கூடிய கோடை காலம் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தை பார்த்தோமே ஆனால் அது ஜூலை, ஆகஸ்ட் வரைக்கும் கடந்து போகக்கூடியதை பார்க்குறோம். அவ்வப்போது நமக்கு இது போன்ற ஒரு மழை பெய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு விதமான ஒரு ராகத்தை நமக்கு கொடுக்குறான். ஆனால் பொதுவாகவே இந்த காலகட்டம் என்பது சூரியன் உச்சத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. இப்போ இப்படிப்பட்ட ஒரு சிரமமான சூழ்நிலையில் இந்த கோடையுடைய வெப்பத்தை நான் எவ்வாறு அணுக வேண்டும் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி காலகட்டத்தில் இது போன்ற வெப்பம் ரொம்ப கடுமையாக இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, பொதுவாகவே மதியம் தொழுகக்கூடிய தொழுகை, இன்னைக்கு நம்ம ஜும்மா தொழுகிறோம், ஏனைய நாட்களில் நம்ம லொஹர் தொழுவோம். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ரொம்ப உச்சத்தில் சூரியன்
வெப்பம் ரொம்ப கடுமையாக இருக்கும்போது நீங்கள் லொஹர் தொழுகையை பிற்படுத்துகின்றாங்க. ரொம்ப கடுமையான ஒரு வெப்ப சூழ்நிலையில் தொழுவது என்பது ரொம்ப சிரமம், கஷ்டம். இப்போ இன்றைக்கு பார்த்தோமேயானால் வெயிலுடைய தாக்கம் குறைவாக இருந்தும் கூட நம்ம ஒரு நிழல்ல ஒரு மறைவான பகுதியில் தான் இருக்கிறோம். மேலே வெயிலுடைய தாக்கம் குறைவதற்காக ஷீட்டு போடப்பட்டு அதுக்கு இன்னொரு ஃபில்டர் போடப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலேயே பார்த்தீங்கன்னா நம்மளால் அமர்வதற்கு சிரமமாக இருக்குது. எத்தனை டிகிரி? 35 டிகிரி செல்சியஸ். இப்போ இந்த இடத்துல ரூம் டெம்பரேச்சர் 35 டிகிரி செல்சியஸ். இது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதா? குளுகுளுன்னு இருக்குதா? இல்லை, வேக்குது, சிரமமாக இருக்குது. இப்போ இந்த 35 டிகிரி செல்சியஸ் வெயிலுடைய தாக்கம் குறைவாக இருந்தே நமக்கு ஒரு வேதனை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி காலகட்டத்தில் அன்றைக்கு ஃபேனிங் எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் கடுமையான ஒரு உச்சி வெயில் காயும் போது லொஹர் தொழுகை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி பிற்படுத்த சொல்றாங்க. அதாவது அசருடைய வக்துக்கு கொஞ்சம் முன்னாடி வரக்கூடிய நேரத்தை பிற்படுத்தி தொழுகுங்க. அதை மட்டும் சொல்லாம என்ன சொல்றாங்க, வெப்ப காற்று, அந்த வெப்பம் இருக்கு பார்த்தீங்களா, அது நரகத்துடைய வெளிப்பாடுன்றாங்க. நாம இந்த உலகத்தில் அனுபவிக்கக்கூடிய அந்த உஷ்ணம், அந்த சூடு, அந்த வெப்பம், அந்த காற்று எல்லாமே எதை சார்ந்ததாக இருக்கின்றது என்றால் நரகத்துடைய வெளிப்பாடுன்றாங்க. 35 டிகிரி செல்சியஸ் சாதாரண ஒரு ரூம் டெம்பரேச்சர், அதுக்கே நமக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா இது நரகத்துடைய வெளிப்பாடுன்னு சொல்றாங்கன்னா, அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ நரகத்தை கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்க, எந்த அளவுக்கு ஹீட் இருக்குன்னு சொல்லி. நாம் நினைக்கலாம் என்னடா இது ரொம்ப இந்த எல்லாரும் சொல்றது தான், வருஷம் ரொம்ப சம்மருடைய அந்த டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்ம நினைக்கலாம். அதே போல அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போடுவாங்க, இந்த தடவை 38 டிகிரி செல்சியஸ் ஆயிடுச்சு, 40, 42, சில பகுதிகளில் மலை பிரதேசங்களில் வேலூர் போன்ற மாநிலத்தில் நம்ம மாவட்டத்தில் என்ன ஆகும் 42 தொட்டுடுச்சு அப்படிலாம் போடுவாங்க. ஹையஸ்டா போயிடுச்சு, இது வரைக்கும் ஆகாத ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து போடுவாங்க. இது நடக்குது பார்த்தீங்களா? இதை குறித்தும் மார்க்கம் சொல்கிறது. என்னவென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, புகாரில் வரக்கூடிய செய்தி, நரகம் சொல்லுதான், நரகம் அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறது, இறைவா என்னுடைய ஒரு பகுதியை இன்னொரு பகுதி தின்று விட்டது, பாஸ்ட் டென்ஸ், சாப்பிட்டு முடிச்சிருச்சு. நரகம் அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறது. எவ்வாறு முறையிடுகின்றது என்றால், நான் தான் என்னுடைய ஒரு பகுதி இன்னொரு பகுதியை தின்னுடுச்சான், நரகத்தோடைய இன்னொரு பகுதியை தின்று விட்டது, இதுல இருந்து எனக்கு நீ ஒரு விடுதலை கொடு, இதுல இருந்து எனக்கு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் தான் கேட்கும் போது அப்ப அல்லாஹ் சொன்னானா, உனக்கு இருக்கக்கூடிய ஒரே சொல்யூஷன் என்ன தெரியுமா? 2 தடவை மூச்சு விட்டுக்கோ. எப்படி? 2 தடவை நீ மூச்சு விட்டுக்கொள். அந்த மூச்சு தான் நாம சந்திக்கின்ற, நாம் அனுபவிக்கின்ற, வேதனையாக நினைக்கின்ற அந்த கோடையோட உச்சம். என்னைக்கு கோடையில ஒரு உச்சத்தை பார்க்கிறோமோ அந்த உச்சம் என்பது நரகத்தோடைய வெப்ப மூச்சு காற்று, வெப்பத்தோடைய உச்ச நிலையாக இருக்கிறது. இன்னொரு வாய்ப்பு என்ன சொல்றாங்க, குளிர்காலத்தில் கடுமையான குளிர் வரும் பார்த்தீங்களா, அந்த குளிரும் நரகத்தோடைய வெளிப்பாடுன்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நரகமே நீ இருமுறை மூச்சு விட்டுக்கொள், ஒன்று கோடை காலத்திலும் மற்றொன்று குளிர்காலத்திலும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம ஃபீல் பண்ற எக்ஸ்ட்ரீம் ஹீட், நாம் ஃபீல் பண்ற எக்ஸ்ட்ரீம் கோல்டு, ரெண்டுமே நரகத்தோடைய வெளிப்பாடு. இப்போ நாம இருக்கிற பகுதியில் ஓரளவுக்கு நம்மளால மேனேஜ் பண்ண முடியும். இந்த அரபிய பகுதிகளில் போன மக்களுக்கு தெரியும், அங்கே இருக்கக்கூடிய வெப்பத்தோடைய உச்சி நிலை எவ்வாறு இருக்கும் என்று. இதுவும் பண்ண முடியாது, குழாயை திறந்தோம்னா சுடு தண்ணி வந்துகிட்டே இருக்கும். அது எப்போ நிற்கும்னே தெரியும், அந்த அளவுக்கு ரொம்ப உச்சகட்ட வெப்பமாக இருக்கும். அதே போல குளிர்காலத்திலும் கால்கள் வெடிப்பெற்று ரத்தம் வரக்கூடிய அளவுக்கு கடுமையான ஒரு குளிரையும் அவர்கள் சந்திப்பார்கள். இப்படிப்பட்ட 2 எக்ஸ்ட்ரீமையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலேயே மனிதனுக்கு சோதனையாக கொடுத்திருக்கிறான். கொடுத்து எதை உணர்த்துகிறான் பார்த்துக்கோ. இது ஜஸ்ட் ஒரு 40 டிகிரி செல்சியஸ், 40 to 44 டிகிரி செல்சியஸே உங்களால் தாங்க முடியலையே, கடுமையான குளிர் ஒரு -டிகிரி செல்சியஸ் உங்களால் தாங்க முடியலையே. இப்போ நரகம் எதால் படைக்கப்பட்டது? நெருப்பால் படைக்கப்பட்டது. அந்த நரகத்துடைய வேதனை உன்னால் தாங்க முடியுமா? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டிய சகோதரர்களே, சூரியன் எங்க இருக்கு? நம்மளை விட்டு பல கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. அறிவியல் ஆய்வாளர் சொல்றாங்க, கிட்டத்தட்ட 149 மில்லியன் கிலோமீட்டர், அதாவது 150 மில்லியன் கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய சூரியன். கற்பனையை செய்து பார்க்கணும், எத்தனை ஜீரோ போடணும்னு தெரியாது. அவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய சூரியன்
அதில் வரக்கூடிய புற ஊதா கதிர்கள், அதுக்கு பல ஃபில்டரு, அதெல்லாம் தாண்டி தான் இப்போ நம்ம அந்த சூரியனை எதிர்கொள்கிறோம். அதற்கு நம்ம ஒரு ஷெல்டர், அதாவது இந்த மாதிரி வீடு போன்ற பகுதியில் இருக்கிறோம். அந்த உஷ்ணத்தை நம்மளால் தாங்க முடியவில்லை. சூரியன் நேரடியாக நம்மை தாக்கும் என்றால், சூரியனுடைய ஒரிஜினல் டெம்பரேச்சர் கொதிநிலை என்னவென்றால் 60,000 டிகிரி செல்சியஸ். நம்ம இங்கே பார்க்குறது 35, 60,000 டிகிரி செல்சியஸ் தான். அவங்க இன்னும் கணக்கிட்டு சொல்றாங்க, அதோடைய மைய பகுதி, சூரியனுடைய மேல் பகுதி 60,000, அதோடைய மைய பகுதி கிட்டத்தட்ட 1,00,000 டிகிரி செல்சியஸ். கற்பனையை செய்து பார்க்க முடியாது, அப்படிப்பட்ட சூரியன். ஆனால் நரகம் எப்படிப்பட்டது? சூரியனை விட பன்மடங்கு, பல கோடி செல்சியஸ் டிகிரி கொண்டதாக நரகம் இருக்குது. எத்தனையோ கிலோமீட்டருக்கு தள்ளி இருக்கக்கூடிய அந்த சூரியனுடைய வெப்பத்தையே நம்மளால் தாங்க முடியவில்லை என்றால், அது போன்ற ஒன்றை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளால அதை கொண்டு நம்மளை தண்டிக்க முடியும். அதையும் தாண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்தை இன்னும் கடுமையாக ஆக்கியிருக்கின்றான். அந்த கடுமையை நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய விதமாக அதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தராங்க. என்ன சொல்லித்தராங்க? நாம ஃபீல் பண்ற இந்த சூரியன், இந்த வெப்பம், அல்லது உலகத்தில் மனிதனால் உண்டாக்கி கொண்ட எப்படிப்பட்ட ஒரு வெப்பமாக இருந்தாலும் அது நரகத்தோடைய ஒரு பகுதி தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் அகத்தில் 69 மடங்கை வைத்துக் கொண்டு இந்த உலகத்தில் மனிதனுக்காக அல்லாஹ் கொடுப்பது எத்தனை பங்கு என்றால் ஒரு பங்கு தான். 70 + 1, 70 மடங்குல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமிக்கு ஒரு மடங்கு, ஒரு பகுதியை தான் வெப்பமா தரான். மீதி 69 எதுல இருக்கு? நரகத்தில் இருக்கு. அப்ப நம்ம பார்த்தோமே, 1,00,000 டிகிரி செல்சியஸ் சூரியன் இன்ட்டு நீங்க என்ன பண்ணணும்? 69 போடணும். அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்தை படைத்து வைத்திருக்கின்றான். இப்ப இந்த உலகத்தில் ஒரு உச்சகட்ட வெப்பம் மனிதனால் ஏற்படுத்தப்பட்டது எப்போ என்று பார்த்தோமையானால் 2ஆம் உலக போர்ல அணுகுண்டு வீசப்பட்டது. நியூக்ளியர் வெப்பம் அணுவின் மூலியமாக ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஹிரோஷிமா நாகசாகி மேல போட்டதுல கிட்டத்தட்ட 1,00,000க்கும் மேற்பட்ட மக்கள் இறந்து போனார்கள், நோயால் பாதிக்கப்பட்டார்கள், தன்னுடைய வாழ்வை இழந்தார்கள். அந்த 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 பகுதியே நாசமானது. ஜஸ்ட் ஒரு பாம், அந்த பாமால் ஏற்பட்ட பாதிப்பு அது எப்படிப்பட்ட வெப்பத்தை கக்கியது என்று பார்த்தோமேயானால் கிட்டத்தட்ட 6,000 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை அந்த அணுகுண்டு கக்கியது. அதனால் ஏற்பட்ட பாதிப்பு. ஒரு வெப்பன், ஒரு வெடிகுண்டு, அதன் மூலியமாக 6,000 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை உண்டாக்க முடியும் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் அகத்தில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நரகம், அந்த நரகத்துடைய வெப்பநிலை எப்படி இருக்கும் பாருங்க. இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கம்பேர் பண்றாங்க, கம்பாரிசன் கொடுக்குறாங்க. நீங்க அனுபவிக்கக்கூடிய இந்த வெப்பம்லாம் ஒண்ணும் இல்லாத வெப்பம், இதுல ஜஸ்ட் ஒரு சதவீதம் தான், ஒரு மடங்கு தான். அல்லாஹ்விடத்தில் 69 மடங்கு இருக்கிறது. நரகமானது அவ்வாறு உண்டாக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. பண்பான சகோதர சகோதரிகளே, நாம் இந்த உலகத்தில் வாழும்போது நம்முடைய அமல்களை சீர்படுத்த வேண்டும், நம்முடைய அனைத்து காரியங்களையும் நாம் ஒழுங்குபடுத்த வேண்டும், மார்க்கம் சொல்லக்கூடிய வழிமுறைப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். முஸ்லிமாக நாம் மரணிக்க வேண்டும். முஸ்லிமா மரணிச்சாதான், பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் மரணிச்சாதான் நரகத்துக்கு போக முடியாது. சிறு பாவம் செஞ்சிருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாவத்தை மன்னிக்கவில்லை என்றால் நரகத்துக்கு போயிட்டு தான் போகணும். இப்ப நரகத்தில் கொடுக்கக்கூடிய சாதாரண தண்டனை, லேசான தண்டனை என்ன? நெருப்பாலான செருப்புகள், கங்குகள் வைக்கப்படும். இதுக்கு கால் கீழே வைப்பாங்க. அந்த உஷ்ணம், அந்த நெருப்பு உடலில் பரவி மூளை கொதிக்குன்றாங்க ரசூலுல்லாஹ். டைரக்டா எங்க போய் அட்டாக் பண்ணுது? மூளையை அட்டாக் பண்ணுது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தண்டனைகளை அப்படிதான் அவன் உருவாக்கி வைத்திருக்கின்றான். ஒமா அதுராக மல் ஹுத்தமா, உத்தமா என்றால் என்ன தெரியுமா? நாருல்லா, அதாவது அது அல்லாஹ்வுடைய நெருப்பான். எல்லாத்தையும் அவன் தான் படைச்சிருக்கான். அந்த நரகத்தில் அந்த நெருப்பை, பர்டிகுலர் அந்த நெருப்பை பற்றி பேசும்போது திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், ஹுத்தமா என்றால் என்ன உனக்கு தெரியுமா? அது நாருல், அல்லாஹ்வுடைய நெருப்பு. அதுக்கு அடுத்த வசனத்தை சொல்றான், அந்த நெருப்பு என்ன எப்படிப்பட்ட தண்டனை கொடுக்கும்? எல்லாமே பொசுக்கம் தான், மனிதனை கரிக்கும் தான், சோலை கிளிக்கும் தான், பஸ்மமாக்கும் தான். எப்படிப்பட்ட தண்டனை என்றால் அது டைரக்டா போய் இதயத்தை தாக்கும்.
எப்படி சாதாரண தண்டனை போய் மூளையை தாக்குதோ அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த பாவிகளை ஹுதமா என்ற நரகத்தில் தூக்கி வீசுகின்றானோ அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு அது இதயத்தை பொசுக்கும். இங்கேயாவது நெருப்பால் தண்டிக்கப்பட்டு இந்த மாதிரி பாவம் போடப்பட்டு சுடப்பட்டு ஏதோ வகையில் செத்து போனா மரணம் ஒரு தடவை தான் முடிஞ்சு. நரகத்தில் அப்படியா? நரகத்தில் போனா தண்டனை என்பது வாழ்வும் கிடையாது சாவும் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு தோலை எரித்து அவன் மரணிப்ப திருப்பி அவன் உயிர் வரும். இவ்வாறாக தண்டனைகள் தொடர்ச்சியாக கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அவன் ஒரு இணை வைப்புவாதியாக இருப்பானேயானால், அவன் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைப்பானேயானால் எப்படிப்பட்ட தண்டனை? நரகத்தில் அவன் நிரந்தரமாக இருப்பான். அப்ப நரகத்தில் நிரந்தரமான தண்டனை என்றால் நெருப்பாலான தண்டனை தான். எப்படிப்பட்ட தண்டனை? இன்னைக்காச்சும் நம்ம இந்த சம்மர் சீசன்ல அந்த உஷ்ணத்தை போக்கிக் கொள்வதற்காக, சிரமத்திலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணுவோம்? தண்ணீரை நிறைய பருகுவோம், ஜூசஸ் நிறைய குடிப்போம், பாதாம் பிசின் சப்ஜாவரம் மோர் ஏதாவது குடிச்சு உடலோட சூட்டத்தை நம்ம மெயின்டைன் பண்ணுவோம், குறைக்க பார்த்துக்கிட்டே இருப்போம். ஏசி ஆன் பண்றா, விடிய விடிய ஓடக்கூட, கரண்ட் பில்ல 10,000, அதான் இப்போ கவலையடா. ஏசியை போட்டாதான் நமக்கு தூக்கமே வரும். அப்படிப்பட்ட சொகுசான ஒரு நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நரகத்தின் நிலைமை என்ன? ஃபுல்லா நெருப்பு. அந்த தண்ணீர் தாகம் இருக்கும் போது அவனுக்கு கொதி நீர் ஊற்றப்படும், குடல்லாம் அப்படியே பிச்சு பிச்சுன்னு போகும். அதன் பிறகு குடிநீர் சீல், மனிதனுடைய வேர்வை. இதைதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்துல பாவிகளுக்கு உணவாக கொடுக்கின்றான். அங்க நிம்மதியான வாழ்க்கை கிடையாது, சாவதான். சாவ கூட முடியாத அளவுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு நிலையில் அந்த மனிதன் நரகத்தில் இருப்பான். இதிலிருந்து நாம் தப்பிக்க வேண்டும் என்றால், நரக வேதனையிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை காக்க வேண்டும் என்றால், மார்க்கம் சொல்லக்கூடிய அந்த வழிமுறைகளை, நன்மையான காரியங்களை அதிகம் செய்து பாவத்தின் பக்கம் நாம் நெருங்கவே கூடாது. பாவமான காரியங்கள் செய்து விடுவோமானால் மனிதன் என்ற அடிப்படையில் அந்த பாவத்துக்கான மன்னிப்பை நாம் பெற்றுவிட வேண்டும், அல்லாஹ்விடத்தில் மன்றாட வேண்டும். இக்காரணத்தோடு நரகத்தின் பக்கம் சென்று விடாமல், நரக நெருப்பு நம்மை சீண்டாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதை நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள்? இஸ்லாம் என்பது ரொம்ப லேசான மார்க்கம், சிரமம் இல்லை. நம்ம தான் அதை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம், நம்ம தான் அதை சிரமமாக்கிக்கிறோம். இதெல்லாம் கஷ்டம், இதெல்லாம் பண்ண முடியாது, தொழுகை யாரு 5 மணி எழுந்து தொழுவா, பாசிபிலிட்டியே இல்லைங்க, அதெல்லாம் நிம்மதியாக தூங்க வேண்டியதாங்க என்று தொழுகையை விட்டவர்களாக, மார்க்கம் தடுத்த பாவமான காரியங்களை செய்யக்கூடியவர்களாக, ஏமாத்தினாதாங்க வியாபாரம் பண்ண முடியும், பொய் சொன்னாதாங்க வியாபாரம் பண்ண முடியும், உண்மை அதுவும் பண்ண முடியாதுங்க என்ற ஒரு நிலை. இவ்வாறாக நமக்கு நாமே ஒரு சப்பை கட்டை கட்டி கொண்டு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்தோமையானால் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. இந்த உலகத்தில் நம்ம சந்தோஷமா வாழக்கூடிய ஒரு நிலையில இருக்கலாம். மரணித்தோமையானால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், நம் போய் சேரக்கூடிய இடம் நரகமாக இருக்கிறது. அப்போ மனிதன் புலம்புவானா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய ஒரு செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரில சொல்றாங்க, ஹதீஸில் வருகிறது, நரகத்திலேயே லேசாக வேதனை செய்யக்கூடக்கூடிய அடியாரை, ஒரு நபரை அழைத்து அல்லாஹ் ரப்புல் கேட்பான், உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, பணைய தொகை கொடுக்கப்பட்டு நீ தப்பிக்க வேண்டும் என்ற ஒரு நிலை வரும்போது நீ எப்படி நடந்துப்பேன்றான். இப்போ அவன் சொல்றான், நான் இந்த பூமியில் உள்ள அனைத்தையும் பணயமாக கொடுத்து, எதுக்கு? நரக வேதனை தப்பிப்பதற்காக பணயமாக கொடுத்து நான் நரகத்திலிருந்து தப்பித்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ் சொல்றான், அதை அவங்ககிட்ட கேட்டேன், பூமியில் உள்ள அளவுக்கு அவங்ககிட்ட நான் கேட்டேன், நீ ஆதாமுடைய முதுகில் இருக்கும் போதே உனக்கு சொன்ன கட்டளை என்ன? எனக்கு நீ இணை வைக்காத. அல்லாவுக்கு இணை வைக்காம இருக்கிறது ஈஸியா, அல்லது பூமி அளவுக்கு சொத்து பட்டு இருந்து அதை தர்மம் செய்யறது ஈஸியா? இது சிம்பிள். அல்லாஹ் வணங்கி போடலாம், சிம்பிள். அதான் ரொம்ப லேசான காரியம், ஈஸியான காரியம். அந்த காரியத்தை செய்யல, இப்ப நீ நரகத்தில் புலவதின் மூலியமாக எந்த பயனும் இல்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான். அதே போல எப்படி நம்ம பார்த்தோமே, இந்த உஷ்ணம் நமக்கு ரொம்ப தொந்தரவாக இருந்தால் ரெஸ்ட் எடுப்போம். அந்த மாதிரி நரகத்துல போட்டு ஒரு நாள் விடுதலை கொடு, ஒரு நாள் லீவு கொடுனா லீவு கிடைக்காது. அப்ப நரகவாதிகள் அதனுடைய காவலாளத்தை கேட்பாங்களாம், யா மாலிக், அல்லாஹ் இதை பேசிப்பாரு, சிபாரிசு பண்ணு, எனக்கு ஒரு நாள் லீவ் வாங்கி கொடு, ஒரு நாள் ரெஸ்ட் வாங்கி கொடு, இந்த நரக வேதனைகளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று மனிதன் புலம்புவானான். அப்ப மாலிக் காவலாளி கேட்பாராம், உங்களிடத்தில் தூதர்கள் வரவில்லையா?
உங்கள் நபிமார்கள் வரவில்லையா? உங்களுக்கு உபதேசம் செய்யவில்லையா? அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடாதுன்னு சொல்லவில்லையா? நீங்கள் செய்தீர்களே, இன்றைக்கு நீங்கள் அனுபவியுங்கள் என்று அவர்களுக்கு கூறப்படும். அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்றைக்கு நாம் இந்த உலகத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்றோம், உழைக்கின்றோம், காசு பணத்தை சேர்க்கின்றோம், மனைவி மக்களை நேசிக்கின்றோம், பிள்ளைகளை அரவணைக்கின்றோம், உற்றார் உறவினர்கள் வாழுகின்றோம், இப்படி சந்தோஷமான நிலையில் நாம் இருக்கின்றோம், நண்பர்களோடு இருக்கின்றோம். இந்த நிலையிலேயே நாம் பாவம் செய்தவர்கள் மரணித்து மறுமையில் போய் நிற்கும் போது அங்கு நடக்கக்கூடிய நிகழ்வை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். மனிதன் எந்த நண்பனை அவன் நேசித்தானோ அந்த நண்பனை பார்த்து முகம் திருப்புவான், ஓடுவான். தன்னுடைய வேதனையிலிருந்து நான் காக்க வேண்டும் என்பதற்காக மனைவியை, மக்களை எந்த அளவு சொல்றான், யாரெல்லாம் தன்னை அரவணைத்தார்களோ அந்த உறவினர்களை, இரத்த பந்தங்களை விட்டுட்டு ஓடுவான். எப்படி சொல்லுவானா, என்ன நீ இந்த தண்டனையிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்றால் இவர்களை நீ வைத்துக்கொள், இவர்களை நீ பணைய கைதிகளாக பணைய தொகையாக வைத்துக் கொண்டு என்னை நீ இந்த நரக வயதிலிருந்து விடுவித்து விடு என்று மனிதன் புலம்புவானா. அப்ப அல்லாஹ் சொல்லுவானா, இல்ல, நீ செஞ்ச பாவத்துக்கு உனக்கு நரக நெருப்பு இருக்கிறது, அதில் போய் விடு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்றானா. இம்மான சகோதர சகோதரிகளே, நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும். நாம் இந்த உலகத்தில் சுகபோக வாழ்க்கையில் வாழ்ந்து மறுமையை மறந்தவர்களாக நாம் இருக்கக்கூடாது. நரக நெருப்பு என்பது நெருப்பால் மூடப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய இது போன்ற வெப்பம் எல்லாம் ஒன்றும் இல்லாதது. இப்ப நாம் அந்த பாவத்தை செய்யும் போது நமக்கு ஒன்றும் பெருசா தெரியாது, ஜாலியா இருக்கிற மாதிரி தெரியும். அதற்கான தண்டனையை நாம் மறுமையில் அனுபவிக்கும் போது பாரதூரமான விளைவை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். எப்படி இந்த மனிதர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் புலம்பினார்களோ அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் எடுத்து காட்டுகிறானோ, இதை நாம் படிப்பினையாக பெற்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி எச்சரிக்கிறாங்க. நரகத்துடைய வெளிப்பாடு தான் நாம் அனுபவிக்கக்கூடிய அந்த கோடை வெப்பம் என்பதை அதை கருத்தில் கொண்டு பாவமான காரியங்களிலிருந்து விட்டு விலகி, குறிப்பாக அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய காரியத்திலிருந்து நாம் சிறிதளவும் அது போன்ற சாயல் இருக்கக்கூடிய காரியத்தை கூட செய்யாமல் உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஏற்படுத்த வேண்டும் என்பதை கூறியவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதர சகோதரிகளே, கோடை என்றாலே மனிதன் சந்தோஷமாக இருப்பதற்கு கோடை வாசம் என்று சொல்லப்படக்கூடிய ஹில் ஸ்டேஷன், பனி பிரதேசங்கள், குளிர் நிறைந்த நாடுகளுக்கு சென்று குதூகலமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்ப்போம். பொதுவாக நம்மளுடைய பார்வையில் மேலை நாடுகள் என்றாலே ரொம்ப ஒரு செல்வ செழிப்புடன், ரொம்ப ஒரு அமைதியான, இயற்கை ரசிக்கக்கூடிய ஒரு விதமாகவும், அங்கே வெயிலுடைய தாக்கம்லாம் கம்மியாக இருக்கும், அந்த மாதிரி நம்ம நினைப்பது யதார்த்தம் தான். நான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது போன்ற பகுதியில் என்ன பண்ணுறான் பார்த்தோமே, குறிப்பாக இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ், ஐரோப்பிய நாடுகள் என்று சொல்லக்கூடிய நாடுகளில், ஜெர்மனி, பிரான்ஸ், ஸ்பெயின், அது போன்ற நாடுகளில் இன்றைக்கு நிலம் என்ன தெரியுமா, நம்மளாச்சு 35 டிகிரி. அங்கே இன்னைக்கு கரண்டாக வெப்பத்துடைய உச்சம் 40 to 44 டிகிரி செல்சியஸ். இது வரைக்கும் பார்த்தோமே ஆனால் ஒவ்வொரு நாடிலும், அதாவது ஜெர்மனி, ஸ்பெயின், பிரான்ஸ், இது போன்ற நாட்டில் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை மட்டும் நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. 2000க்கும் மேற்பட்ட மக்கள் இறந்திருக்கிறாங்க. எதற்காக இறந்திருக்கிறாங்க? இந்த சூரியனுடைய வெப்பத்தின் காரணமாக. 65 வயதுக்கு மேற்பட்ட மக்கள் எல்லாம் பெரிதும் பாதிக்கப்பட்டு நீங்கள் பார்த்துருக்கலாம். என்ன பண்ணுறான், இன்னைக்கு நம்ம ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் அறிவிச்சா என்ன பண்ணுவான், ஒரு வஜ்ரா வண்டியை கொண்டு வந்து சர்றன்னு தண்ணீர் அடித்து துரத்தி விடுவான், கண்ணீர் புகையை வீசுவான். அது போன்ற ராட்சச வண்டிகள்லாம் கொண்டு வந்து இதுக்காக மக்கள் மீது தண்ணீர் தெளித்து அவர்களை குதூகலப்படுத்தக்கூடிய, அந்த வெயிலுடைய வெப்பத்தை குறைக்கக்கூடிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறோம், அப்படியே காட்டுறான், ஃபுட்டேஜஸ் வீடியோஸ்லாம் காட்டுறாங்க, அந்த தாரெல்லாம் உருகி போகிற மாதிரி. அதில் சிலது ஏஐ ஜென்ரேட்டட் இருந்தாலும் கூட உண்மையான செய்தி தான். அந்த வெப்பம் இருந்தால் நம்ம ஊர்லேயும் நடக்க தான் செய்யும். அந்த மாதிரி அந்த தார் உருகி ஓடக்கூடிய ஒன்றை பார்க்குறோம். காரில் ஏற்படக்கூடிய பாதிப்பு, மக்கள் அந்த ஷோரூமில் கடை வீதிகளுக்கெல்லாம் போய் அங்கே கிடைக்கக்கூடிய அந்த ஏசி, ஃபேனு, அதெல்லாம் வாங்கக்கூடியதெல்லாம் பார்க்குறோம். அதுக்கு அடிச்சுக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட தாங்க முடியல, வெப்பத்துடைய உச்சத்துக்கு அவங்க போயிட்டாங்க. ஆனால் அது எப்படிப்பட்ட நாடு, குறிப்பாகவே அங்கே வெயிலுடைய தாக்கம் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இன்றைக்கு நிலைமை பார்த்தோமே ஆனால் நம்முடைய பகுதியை விட பல மடங்கு மனிதனுடைய உடல் என்பது அதிகபட்சம் 38 to 40, ஒரு 42 வரைக்கும் நம்ம மெயின்டைன் பண்ணலாம் வீட்டுக்குள்ள இருந்தா.
வெளியெல்லாம் போனால் இருக்க முடியாது. அப்போ தான் ரெட் அலர்ட் கொடுப்பாங்க, இந்த மாதிரி சூரியனுடைய வெப்பம் ஜாஸ்தியாக இருக்கும், நீங்கள் வெளியே வராதிங்க, அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் வீட்டில் இருங்கன்னு சொல்லி வந்து அரசாங்கம் வந்து அறிவிப்பு செய்யும். அதெல்லாம் தாண்டி அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய மக்களே வெப்ப அலையினுடைய அந்த உச்சத்துக்கு போய் மரணிக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்குறோமா இல்லையா? இதுதான் நரகத்துடைய வெளிப்பாடு. இந்த 42-44 டிகிரி செல்சியஸ், அதாவது ஃபாரன்ஹீட்டில் பார்த்தோன்னா 110 ஃபாரன்ஹீட், இந்த அளவுக்கு நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றால் பல கோடி செல்சியஸ் கொண்ட அந்த நரக நெருப்புக்கு நாம் அஞ்ச வேண்டும். நாம் நெருங்க கூட முடியாது. அப்படிப்பட்ட ஒன்றில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை போட்டு விடுவானே, ஆனால் நம்மளோட நிலைமை என்ன ஆகும்? அதை கருத்தில் கொண்டு நாம் செய்யக்கூடிய சிறு சிறு பாவங்கள் இருந்தாலும் அதிலிருந்து விலகி உண்மை முஸ்லிம்களாக வாழ்ந்து முஸ்லிம்களாக மரணிக்கக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஏற்படுத்த வேண்டும் என்பதை கூறியவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.